சரவணன் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான மனிதர். நான் முதலே சொன்னேன்ல, இவர் வந்து நடுவில் ஒரு டிவைடர் இருக்கும்ல, 2 பக்கமும் கார் போகும், இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் வரும். அந்த மாதிரி நடுவில் ஒரு டிவைடரில் இவர் சும்மா காத்தாட உட்காந்துட்டு இருக்காரு. வேற வழி இல்லையே, நடு ரோட்டில் பஞ்சர் ஆயிடுச்சு. இவரை கடந்து ஒரு கார் போகுது. அந்த காரில் வந்து யார் இருக்காங்கன்னா, நம்ம ஒளி ஓவியரும் இயக்குனர் சேரனும் இருக்காங்க. கார் இப்போ கொஞ்சம் போன காரு பின்னாடி அப்படி மெதுவாக ரிவர்ஸ் வந்து நின்று கண்ணாடி இறக்குறாங்க. கண்ணாடி இறக்குனா சரவணன் வந்து பரிதாபமாக இங்கே உட்காந்துருக்காரு. சேரன் வந்து ஒரு லுக் விடுறாரு. தனியாக க்ளோஸ் கட் பண்ணோம்னா தங்கர் பச்சன் வந்து இப்படி எட்டி பார்க்குறாரு. இப்போ இருக்கிற முன்னணி இயக்குநர்கள் பலர் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இவங்க உதவி இயக்குனராக இருக்கும்போது இவங்க அனுபவிச்ச கஷ்டங்களை வந்து இவங்களோட உதவி இயக்குனரோட திரும்ப காட்டுறாங்களா? இது இந்த மாமியார் மர்ம குடும்பம் மாதிரி தான் சார். அதாவது வந்து ஒரு பிரபல இயக்குனர், அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா புரியும் எல்லாருக்கும், இருட்டிலே தான் படம் எடுப்பார், அப்புறம் சுடுகாட்டில் தான் படம் எடுப்பார், அப்புறம் நாய் வந்து அப்படின்னு ஓலையிடுற மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி போட்டுருப்பான். கூப்பிட்டோன்னே என்ன பேண்ட்டு சட்டை இன் பண்ணியிருக்க, ஷூவா சாக்ஸா அப்படின்னு வரான். ஆமாம் சார். வாட்ச் வேறையா அப்படின்னு வரான். முடியெல்லாம் களைச்சி விட்றா அப்படின்னு வரான். சார் கலடா முடிய அப்படி கையை விட்டு அப்படின்னு வரான். இப்படி இப்படின்னு சட்டையை இன் பண்ண சட்டையை வெளியில் எடுத்து விடு. எடுத்துட்டேன் சார். ஷூ வேறு கழட்டு, ஷூவை அந்த ஓரமாக வை சார். அப்புறம் செருப்பு சார். செருப்பு இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டேன் நீனு, ஓ வேலையை பாரு இப்போ பார் அப்படின்னு வரான். அந்த மாதிரி அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராவது நல்லா வந்துட்டாங்கனாலே அவருக்கு பிடிக்காது. அதே இயக்குனர் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறன் ஆய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நடிகர் சரவணன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நம்மளே நிறைய உதவி இயக்குனர் படுற கஷ்டங்களை பற்றி பேசியிருக்கோம் நம்ம சேனல்லையே. அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, KS ரவிக்குமார் உச்சபட்ச இயக்குனராக இருக்கும்போது அவர்கிட்ட சேரன் வந்து உதவி இயக்குனராக சேர்றாரு, ஏதோ ஒரு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அந்த சம்பவம் தான் அப்போ சர்ச்சையாக இருக்குது. என்ன சார் நடந்தது? அதாவது வந்து KS ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல டைரக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரியமாக வச்சுப்பார். கண்டிப்பான ஆள், ஸ்ட்ரிக்டான ஆள். ஷூட்டிங் கரெக்டாக நடக்கலைன்னா, ஒர்க்கு சரியாக நடக்கலைன்னா பயங்கரமாக கோபம் வரும் KS ரவிக்குமாருக்கு. டைமுக்கு வந்து எல்லாமே நடக்கணும், பஞ்சுவலாக இருக்கணும். அதே ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்டு பிரியமாக தான் இருப்பார். அப்படிப்பட்ட KS ரவிக்குமாரே சேரனை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்காரு அப்படின்னா சேரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். சேரன் அங்கே போய் என்னென்ன சேட்டை பண்ணாருன்னு தெரியல. அதை சொல்லலை சரவணன். சேரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இயக்குனர், நல்ல நடிகர்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல இயக்குனர். அவர் பல நேரங்களில் அவருடைய உதவியாளர்களை அவர் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் எப்படி நடத்தினாருங்கிற கதையெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம இங்கே டீட்டெயிலிங் பண்ணி பேசினோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது, அதை விட்டுருவோம். சேரன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அது ஒரு ஆட்டிடியூடான ஆள், ஒரு ஈகோ உள்ள குணம் கொண்ட ஒரு ஆள். அவர் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது KS ரவிக்குமார்கிட்ட ஏதோ பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதனால தான் KS ரவிக்குமார் வந்து இனிமே வராத அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் வந்து சில மாதங்கள் வந்து KS ரவிக்கார்ட்ட ஒர்க் பண்ணாமல் வேற எங்கெங்கேயோ முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எங்கேயுமே வேலை கிடைக்கலன்னொன்னே, அதாவது இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட நிலைமை, அதை பற்றி நம்ம நிறையா காணொலிகளில் பேசியிருக்கோம். பசியும் பட்டினியுமா காலந்தள்ளுற ஒரு சூழ்நிலை தான். அதனால் மறுபடியும் வந்து KS ரவிக்குமார்ட்ட வந்து என்னை எப்படியாவது சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் கேட்கும்போது KS ரவிக்குமார் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. இதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேரன் சரவணன் அந்த படத்தினுடைய ஹீரோ, அந்த படத்தோட பேர் வந்து சூரியன் சந்திரன், திண்டுக்கல்ல ஷூட்டிங் நடந்துருக்கு. சரவணன் ஹீரோ கிட்ட போய், சார் எப்படியாவது சொல்லி என்னை டைரக்டர்கிட்ட சிபாரிசு பண்ணி சேர்த்து விடுங்க சார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சரவணன் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நல்ல மனுஷன். சரவணனை பொறுத்த வரைக்கும் ஒரு வெள்ளந்தியான மனுஷன். சினிமாவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வாட்டிலும் ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷனாக தான் இருந்துட்டு இருக்காரு, யதார்த்தமான ஒரு நடிகராக இருந்துட்டு இருக்காரு. அவர் சேரனுக்காண்டி வந்து KS ரவிக்குமார்ட்ட சொல்லியிருக்காரு, சார் சேர்த்துக்குங்க சார், நான் சொல்கிறேன், கொஞ்சம் சேர்த்துக்குங்க, கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. KS ரவிக்குமார் நீ சொன்னால் நான் சேர்த்துக்குவேனா, அவர் ஒரு அப்படி சொல்கிறது நல்ல மனிதர், ஆனால் கொஞ்சம் முரடான ஆள்.
நீ சொன்னா நான் சேர்த்துக்குவேன். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? அப்போ கூட அவரும் என்ன பண்ணான்னு சொல்ல, என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல. சார் செய்யுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே சேரனே வந்து அந்த நேரத்தில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் கேட்டுக்காரு, சார் சேர்த்துங்க சார் எப்படியாது அப்படின்னோடனே கேஎஸ் ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, சரி ஓகே உன்னை சேர்த்துக்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் செய்வியா அப்படின்னு கேட்டுக்காரு. செய்வேன் அப்படின்னு. நீ போய் இந்த ப்ரொடக்ஷன் பாய் எல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது சாப்பாடு போடுறவங்க, அந்த சாப்பாடு போடுறவங்களோட சேர்ந்து அந்த சமையல்லாம் தயார் பண்ணி நீ வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா டீ காஃபி கொடுக்குறதுலேருந்து, இளநீ கொடுக்குறதுலேருந்து, ஜூஸ் கொடுக்குறதுலேருந்து, மத்தியான சாப்பாடு போடுறதுலேருந்து எல்லா வேலையும் நீ போய் ப்ரொடக்ஷனில் வந்து நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேரன் என்ன பண்ணியிருக்காரு, என்னடா அது நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம வந்து கேட்டகரியே வேறு, ப்ரொடக்ஷன் வேறு, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேறு, இது கிரியேட்டிவ் ஃபீல்டு. இங்கே வந்து நம்மளை வந்து ப்ரொடக்ஷனில் வந்து வேலை பார்க்க சொல்கிறாருன்னு நினைக்காம எதுவுமே ஈகோவாக எடுத்துக்காமல் அவர் போய் ப்ரொடக்ஷனில் 2-3 நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு இருந்திருக்காரு எல்லாருக்கும். இவரே கேஎஸ் ரவிக்குமார் சொன்ன நோக்கம் வந்து இதெல்லாம் சொன்னா வெளில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இல்லை கேஎஸ் ரவிக்குமார் சொன்ன நோக்கம் வந்து எப்படின்னா, அதாவது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு, அதை மீறி சேர்த்துக்கோன்னு ஒரு சிவார்சு வந்து ஹீரோவே பண்றாரு. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்றத கேட்பாரா அவரு, நான் சொல்றதெல்லாம் கேட்பாரா, சொல்படி நடந்துக்குவாரா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஸ்கூல் வாத்தியார் இருக்காரு, அந்த பையனை என்ன செய்வாங்க, சரியா படிக்காம பேசிக்கிட்டே இருப்பான் பக்கத்து பையன்ட்ட. அவனை சொல்லுவான், டேய் என்னடா பேசிட்டீங்கன்னு காதை திருவாங்க, அப்பயும் கேட்க மாட்டான். அப்புறம் பெஞ்சில் ஏறி நில்லுன்னுவாங்க, அப்பயும் கேட்க மாட்டான். கிளாஸ் விட்டு வெளியில போய் நில்டா அப்படின்வாங்க, அப்பயும் கேட்க மாட்டான். முட்டி போடுறா அப்படின்வாங்க கிளாஸுக்கு வெளியில் இது வகுப்பு முடிகிற வரைக்கும், அப்பையும் கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆளுங்கள் என்ன செய்வாங்க, சில பனிஷ்மெண்ட் கொடுத்தாலாவது கேட்க மாட்டானான்னு நினைப்பாங்க, கேட்பானான்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் சேரனை வந்து கேஎஸ் ரவிக்குமார் இது மாதிரி செய்ய சொல்லியிருக்காரு. சேரன் 2 நாள் இதை மாதிரி செஞ்சோன்னே சரவணனே சொல்லியிருக்காரு. அந்த யூனிட்டில் உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க, என்ன சார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்னா. சரி இல்லை அவனுக்கு அப்போ தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாடா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4வது நாள் கேஎஸ் ரவிக்குமார் இங்கே பார்த்தா கேஎஸ் ரவிக்குமார் கண்டிப்பான ஆள் மாதிரி தெரியும். கேஎஸ் ரவிக்குமார் வந்து கண்டிப்பான ஆள் தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ரொம்ப டிசிப்ளினாக ஸ்ட்ரிக்டாக வந்து தொழிலை வந்து தொழிலாக பண்ணுறவர். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இயக்குநர்கள் இருக்காங்க, எஸ்பி முத்துராமன், கேஎஸ் ரவிக்குமார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு ஒரு பைசா கூட நஷ்டம் வரக்கூடாதுன்னு வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப வந்து கடுமையாக உழைப்பு போட்டு அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றி விடுவாங்க. படத்தையும் வந்து கமர்ஷியலாக வெற்றி படமாக மாற்றக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார். இப்போ இந்த இடத்துல சேரன் பற்றி நான் முதல்ல சொன்னேன்ல, இன்னொரு தகவலும் சொல்கிறேன். சேரன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர், அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டார். அந்த இயக்குனர் பேர் வேண்டாம், இப்போ நம்ம இயக்குனர் படம் இல்லாமல் இருக்காரு, சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படும். அந்த இயக்குனர் வந்து சேரன்ட்ட வந்து ஒரு கதை சொல்கிறாரு, ரொம்ப சூப்பரான கதை. அந்த கதை என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் பஸ்ஸுக்கு டிரைவராக இருப்பாங்கல்ல அந்த கேரக்டர் வந்து வச்சு மையப்படுத்தி ஒரு கதை வந்து ஒன்று சொல்கிறாரு. அதுக்குள்ளே சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். கதை நல்லாயிருக்கும் அந்த கதை. அதை சேரன் கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம், நடிச்சிட்டு இருந்தார்ல ஒரு காலத்தில் வெளி டேரக்டர்ஸ்ட்டை, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம், நான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்து அந்த டேரக்டர் டிஸ்கஷனில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு படத்தை பண்ணுங்க, நான் வந்து நடிக்கிறேன், எப்படி இருந்தாலும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் கதையை கேட்டுட்டு, சார் அந்த பஸ் டிரைவர்னு சொல்கிறீங்களே அது என்ன ட்ரெஸ் அப்படின்றாரு. காக்கி ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு அப்படின்ட்டுருக்காரு அந்த டேரக்டர். அந்த காக்கி ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு போடுறதுக்கு பதில் ஒரு காஸ்ட்லியான ஒரு ரேமான் ஷர்ட்டு ஒரு ரேமான்ஸ் பேண்ட்டு போடலாமா அப்படின்னு கேட்டுருக்காரு. அந்த இயக்குனர் வந்து எப்படின்னா கொஞ்சம் கொள்கை பிடிப்பு உள்ள இயக்குனர். அவர் சொல்லியிருக்காரு, எப்படி சார் பொருந்தும், அவரே வந்து ஒரு பஸ் டிரைவர், அவர் போய் நீங்கள் ரேமான் ஷர்ட் ரேமான்ஸ் பேண்ட்லாம் போட்டிங்கன்னா சரியாக வருமா சார், கேரக்டர் நான் எல்லாத்தையும் சார் கெட்டு போயிடும் சார் அப்படின்ட்டுருக்காரு. அப்படியா, சரி காலில் என்ன போட்டிருப்பாரு அப்படின்னு கேட்டுருக்காரு. காலில் ஒரு ஹவாய் செருப்பு தேஞ்சதாக போட்டிருப்பாரு அப்படின்னா. ஹவாய் செருப்பா, ஸ்கெச்சஸில் வந்து ஒரு 7000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு இருக்குது, அது கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிறேனே அப்படின்ட்டு இருக்காரு. இப்படி வந்து கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றம் பண்ணுறாரு. இவருக்கு வந்து பிராண்ட் நேம் வரைக்கும் சொல்றீங்களே சார்? ஆமாம், பிராண்ட் நேம் வரைக்கும் எனக்கு தெரியும். அந்த இயக்குனர் வந்து அந்த கதை சொல்லி அந்த படம் நடக்காமல் போச்சு. அந்த இயக்குனர் எனக்கு ரொம்ப நண்பர், அதனால தான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சில விஷயங்களை. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு சார், வந்து நம்ம வந்து இது பஸ் டிரைவர் படம் நடிக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் சொல்கிறாரா? இல்லை படம் நடிக்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் நினைக்கிற மாதிரி நடிக்கணும். பொதுவாகவே இந்த ஹீரோஸ்க்கு இந்த எண்ணங்கள் உண்டு இல்லை. பொதுவாக சேரன் படங்களால ஏதாவது ஆமாம், நீங்கள் சேரன் வந்து படைப்பாளியாக வந்து படம் எடுக்கும் போது மண் குளவாளியாக மண் செய்கிற பானை செய்கிறவன் வந்து உட்காந்து சேரும் சகதிக்குள்ளேயும் அவர் இயக்குனராக இருக்கும்போது அவர் எதுக்கிற மாதிரி சேரு சகதிக்குள்ளே கையெல்லாம் பின்னி காலெல்லாம் சேரெல்லாம் தடவி அவர் எடுக்கணும். அவர் கிரியேஷன் உள்ளது அது அப்படியே வடிவமா வெளிவரணும் இயக்குனர் சேரனுக்கு. ஆனா நடிகர் சேரனுக்கு மக்கள் ஸ்கிரீன்ல பாக்குறாங்களே, அப்ப நமக்கு ஒரு இமேஜ் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் வந்து சுவிட்சர்லாந்துல ஒரு சாங் வைக்கலாமான்னு கேட்கிறாரு.
இந்த டைரக்டர் பார்த்தாரு, சரி சார் ஓகே, நம்ம படத்தை காலி பண்ணி நம்மளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி வந்துட்டார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவருடைய மனநிலை அப்படி, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது இதில். அப்படி சரவணன் பேசின ஒரு பேட்டியில் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சரவணன் வந்து அந்த சூரியன் சந்திரன் மட்டும் இல்லை, பல படங்களில் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காரு. நிறைய படங்கள் வந்து வெற்றி படங்களாக மாறி இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு, என்னென்னா நான் வந்து அந்த நேரத்தில் சின்ன தம்பி வந்துருச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26 படம் நடித்தேன். அதை நான் 16 படத்தில் எனக்கு தாலியை கையில் கொடுத்துருவாங்க, தாலியவே கொடுத்து அதை வச்சுக்கிட்டே நடிக்கிற மாதிரியே பண்ணிட்டாங்க, படம்லாம் ஓட விடாமல் பண்ணிட்டாங்கன்னு தன்னுடைய வருத்தங்களையும் தெரிவிச்சிருக்காரு. சினிமாவில் பொதுவாக இந்த மாதிரி ஒரு படம் ஓடிச்சுன்னா உடனே அது ஃபார்முலாவை பிடிச்சிருவாங்க. இப்போ இந்த இடத்துல சரவணன் வந்து மார்க்கெட்டெல்லாம் போய் படமே இல்லாமகி 99 2000 அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப்லாம் வந்து சேரன் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டார். நம்மளுடைய கெஸ்ட்டு முக்கியமான நபர் தங்கர் பச்சன், அவர் வந்து ஒளிப்பதிவாளர், அவர் வந்து ஒரு பிரபலமான ஒளிப்பதிவாளர், ஒளி ஓவியர் வந்து பிரபலமான இயக்குனர் ஆகிட்டார். அலைகிளிகெல்லாம் அவர் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேரனும் தங்கர் பச்சனும் ஒரு கூட்டணியாக வந்து ஒரு காலத்தில் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, என்ன படம், சொல்ல மறந்த கதைன்னு ஒரு படம் எடுத்தார்ல தங்கர் பச்சன், அந்த படத்தில் சேரன் தான் கதாநாயகன் நடிச்சது. அநேகமாக சேரனை முதல்ல கதாநாயகன் ஆக்குனதே அவர் தான் நினைக்கிறேன் அந்த படத்தில். சொல்ல மறந்த அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு. இவங்க 2 பேரும், அதாவது தங்கர் பச்சனும் ஒளி ஓவியர் தங்கர் பச்சனும் இயக்குனர் சேரனும் 2 பேரும் ஒரே காரில் வந்து டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. டிஸ்கஷனாக இருக்கலாம், எனக்கு தெரில. இல்லை வேறு எதுவும் கோயில் குளத்துக்கு போனாங்களா அப்படின்னு தெரில. போயிட்டுருக்காங்க ஒரு காரில். இந்த சரவணன் வந்து சேலம் தான் அவர் சொந்த ஊர். டாடா சியரா கார் அப்போ அவர் சொன்னது தான். அந்த காரில் வந்து சேலம் நோக்கி போயிட்டுருக்காரு. ஹைவேயில் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடியே ஏதோ ஒரு இடத்துல அவருடைய கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. ஓட்டிகிட்டு போன டிரைவரோ யாரோ அவர்கிட்ட வந்து டயரை கலட்டி, முன்னாடியும் பஞ்சர் கடை இல்லை, பின்னாடியும் பஞ்சர் கடை இல்லை, ரொம்ப தூரம் பஸ்ஸில் ஏற்றி அவரை பஞ்சர் போடுறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இவர் வந்து சரவணன் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான மனிதர். நான் முதலே சொன்னல, இவர் வந்து நடுவில் ஒரு டிவைடர் இருக்கும்ல, 2 பக்கமும் கார் போகும், இந்த பக்கம் போகும் இந்த பக்கம் வரும், அந்த மாதிரி நடுவில் ஒரு டிவைடரில் இவர் சும்மா காத்தாட உட்காந்துருந்துருக்காரு. வேற வழி இல்லையே, நடு ரோட்டில் பஞ்சர் ஆயிடுச்சு. இவரை கடந்து ஒரு கார் போகுது. அந்த காரில் வந்து யார் இருக்காங்கன்னா, நம்ம ஒளி ஓவியரும் இயக்குனர் சேரனும் இருக்காங்க. கார் இப்போ கொஞ்சம் போன காரு பின்னாடி அப்படி மெதுவாக ரிவர்ஸ் வந்து நின்று கண்ணாடி இறக்குறாங்க. கண்ணாடி இறக்குனா சரவணன் வந்து பரிதாபமாக இங்கே உட்காந்துருக்காரு. சேரன் வந்து ஒரு லுக் விடுறாரு, தனியாக க்ளோஸ் கட் பண்ணோம்னா தங்கர் பச்சன் வந்து இப்படி எட்டி பார்க்குறாரு. ஏய் நம்ம சரவணன் மாதிரி இருக்கே அப்படின்னு தங்கர் பச்சன் சொல்கிறார். சரவணனே தான், இறங்கு காரை விட்டு அப்படின்னு 2 பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கி என்ன சரவணன் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு வந்து சேரன் கேட்குறாரு. சரவணன் சொல்கிறாரு, இல்லை சார் பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் தான் இந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க, போயிருக்காங்க பஞ்சர் போடுறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லும்போது சரவணன் சொல்லியிருக்கார் சேரன்ட்ட, சார் நிறையா படங்கள் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லக்கூடாதா அப்படின்னும்போது சேரன் வந்து, அதாவது நக்கலாக, நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி, அதாவது எவ்வளோ பெரிய நடிகர் நீங்கள், உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக. ஏன்னா இன்னைக்கு இவர் பெரிய நடிகர்ல, அதனால அவரை சரவணன் வந்து நக்கல் பண்ண மாதிரி ஒரு பாணி. இவருக்காக தானே கேஎஸ் ரவிக்குமார் சரவணன் பேசினாரு. அதெல்லாம் சினிமா தானே, அது சினிமா தானே. அன்னைக்கு அது, இன்னைக்கு இது. அன்னைக்கு வந்து சரவணன் பெரிய ஹீரோ, அன்னைக்கு வந்து நல்ல மனசோட சேரனுக்காண்டி சிபாரிசு பண்ணாரு. இன்னைக்கு சேரன் பெரிய ஹீரோ, சரவணனுக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னும் போது இவர் சேரன் ஹை ஹேண்டடாக தானே பிஹேவ் பண்ணுவார். இது வந்து சினிமாவில் வந்து இது ரொம்ப சாதாரணமாக நடக்கும், புரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் வேற ஒளி ஓவியர் இருக்கார்ல, அதாவது சும்மா ஒரு ஆள் இருந்தாலே அது பிரச்சனை தான், ஒளி ஓவியர் இருக்கும்போது இன்னும் பிரச்சனை தான். ஒளி ஓவியர் வந்து அவர் பங்குக்கு, என்னங்க ஐயோ என்னங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டிங்களா, என்ன பஞ்சர் ஆயிடுச்சா, ஐயோ வெயிலாக இருக்கீங்க, பகலில் வெயில் தான் அடிக்கும், ஐயோ மழையெல்லாம் வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது, தனியாக உட்காந்துருக்கீங்க, எங்கள் ஆள் இல்லை, டிரைவர் பஞ்சர் போனான்னா தனியாக தான் உட்காந்துருப்பாங்க அவர், புரியுதா உங்களுக்கு? சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சரி தங்கர் பச்சனும் சரி சரவணன் வெளிப்படுத்திருக்காரு அந்த காணொலியில். என்ன சொல்லியிருக்காரு, வேதனையோடு வெளிப்படுத்திருக்காரு. நம்ம நகைச்சுவை பேசுகிறோம், ஆனால் அவர் வேதனையோடு வெளிப்படுத்திருக்காரு. என்னென்னா, அந்த இடத்துல வந்து நான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன், அன்னைக்கு வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளினார் யார், கேஆர்எஸ் ரவிக்குமார், அவர்கிட்ட வந்து நான் சேரனை சிபாரிசு பண்ணி உதவியாளரை சேர்த்து விட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சேரன் வந்து ஒரு உதவியாளர் தான். தங்கர் பச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் நடித்த படம் வீட்டப்பாரு நாட்டப்பாரு அப்படிங்கிற படத்துக்கு வந்து தங்கர் பச்சன் கேமரா
கேமரா இருந்தாரு, நான் ஒரு ஹீரோவா இருந்தேன் இவங்களுக்கு முன்னாடி. இப்ப நான் மார்க்கெட் இல்லைன்னு 2 பேரும் என்னை கொஞ்சம் கூட கவனிக்கல. அந்த இடத்துல எனக்கு என்ன தேவை? சார் பஞ்சர் ஆயிடுச்சா? அப்படியா, சரி இருங்க சார் நாங்க நிக்கிறோம். இல்ல வாங்க சார் எங்க கார்ல கொண்டு போய் பக்கத்து ஊர்ல விடுறோம். இல்ல ஏதோ ஒரு ரிசார்ட்லயோ இல்ல ஒரு டீ கடையிலயோ இல்ல ஹோட்டல்ல வெயிட் பண்ணலாம் சார். ஏதோ ஒண்ணு சொல்லி ஆறுதல் படுத்தியிருந்தா அது நியாயம். அதாவது நீங்க எவ்வளவு பெரிய நடிகர் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு 2 பேருமே கார் ஏறி ஓகே சார் பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போனா இது என்னடா உலகம் இது? அதாவது அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு பசிக்கும் போது சோறு போடுற, எனக்கு பசிக்கும் போது சோறை கொடுத்தேன்னா தான் எனக்கு தேவை சோறு தான். அப்போ நீ 1,00,000 ரூபா பணம் கொடுத்து எனக்கு அந்த 1,00,000 ரூபா பணத்தையே நான் சாப்பிட முடியும். அதனால எனக்கு தேவைக்கு நீங்க உதவி செய்யல. இவங்கெல்லாம் மனிதர்களா அப்படிங்கிறது வெளிப்படுத்திருக்காரு சரவணன் காணொலியில. ஸோ இந்த இடத்துல எப்படின்னா இது சினிமா, அது சரவணனுக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அந்த வெளிப்பாடை இன்னைக்கு ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் ஏதோ ஒரு படம் G5ல நடிச்சிருக்காரு போல, அதாவது சட்டமும் நீதியும் நினைக்கிறேன், சட்டமும் நீதியும் நினைக்கிறேன். அந்த படத்தில் கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு சரவணன். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காண்டி தான் ஒரு பேட்டி கொடுத்திருந்தா, அந்த பேட்டியில தான் சொல்லியிருக்காரு. குறிப்பா இப்ப இருக்கிற முன்னணி இயக்குனர்கள் பலர் அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் பாத்தீங்கன்னா சைக்கோத்தனமா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா வெளியில வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இவங்க உதவி இயக்குனராக இருக்கும்போது இவங்க அனுபவிச்ச கஷ்டங்களை இவங்களோட உதவி இயக்குனர்கிட்ட திரும்ப காட்டுறாங்களா? இது இந்த மாமியார் மருமக குடும்பம் மாதிரி தான் சார். அதாவது மருமகளா இருக்கிறவ மாமியாரை பார்த்து என்ன நினைப்பான்னா, இவளும் பொம்பளை தானே, இவளும் மருமகளாக இருந்திருப்பாள்ல, இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறாளே அப்படின்னு மருமக நினைப்பா. நாளைக்கு இந்த மருமக பிள்ளையை பெற்று அவ மாமியார் ஆனதுக்கப்புறம் அவ மாமியாராக தான் நடந்துக்குவா. மருமகள் இருந்து கஷ்டப்பட்டமே அப்படின்னு நினைக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இது இந்த மனநிலை. சினிமாவில் உதவி இயக்குனர்களை துன்பப்படுத்துறதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நம்ம நிறையா அந்த உதவி இயக்குனர்கள் துன்பத்தை பற்றி பேசியிருக்கோம். ஒரு சில விஷயம் இந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம சும்மா யதார்த்தமாக பேசுவோம். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரபல இயக்குனர், அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா புரியும் எல்லாருக்கும், இருட்டிலே தான் படம் எடுப்பார், அப்புறம் சுடுகாட்டில் தான் படம் எடுப்பார், அப்புறம் நாய் ஊ அப்படின்னு ஓலையிடுற மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி போட்டுருப்பாரா? அது எனக்கு தெரியல. ரொம்பவும் நெருக்கமாக வரக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், ஓகேவா? இப்போ அந்த இயக்குனர் அவருடைய உண்மையான பேர் வேற ஒரு பேர். அவருக்கு அவருடைய ஆஃபீஸில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்கு, ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. அது அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் வாங்கியிருக்கான். யாரு இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. அது உண்மையான பேர், அவரோட உண்மையான பேர் வேற வேற உண்மையான பேர் வேற, சினிமா பேர் வேற. அதனால அவனுக்கு உண்மையான பேர்ல கொரியர் வந்ததுனால அவனுக்கு தெரியல யார் இந்த இயக்குனர், யார் இது இயக்குனர் வேற போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை பிரிச்சிடறான். பாவம் தெரியாம பிரிச்சுட்டு, இது ஏதோ யாரோ முனுசாமியோ பொன்னுசாமியோ பேர்ல கொரியர் வந்துச்சார். அடே ஏய், முனுசாமினா யாருமா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையான பேர் என்ன நம்ம சொல்ல வேணாம், சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் ஒரு குத்துருக்காரு அந்த இயக்குனரை, கன்னத்திலே குத்திட்டு அந்த பார்சல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஏதோ கனமாக வந்திருக்கு, அதை மூஞ்சிலே தூக்கி அடிச்சு இந்த செகண்டே ஓடி போயிரு அப்படின்ட்டு இருக்காரு. இது நடந்திருக்கு. இதே மாதிரி பார்சலை பிரிக்கக்கூடாது. பார்சல்ல என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. அதாவது லெட்டர் பிரிக்கிறதே தப்பு, பார்சல் பிரிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அந்த இயக்குனர் பார்வையில் இருந்து. புரியுதா உங்களுக்கு? அதனால அவர் அன்னைக்கே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அதே இயக்குனருடைய ஆஃபீஸில் ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் பூஜை போட்டிருக்காரு. இந்த இயக்குனர்கிட்ட சொல்லியிருக்காரு, நாளைக்கு கம்போசிஷன் வச்சுக்கலாம், அந்த பாட்டு இந்த கவிஞர் கூட்டிகிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வரேன், காலையில் ஒரு 11 மணிக்கு நம்ம பாட்டு அந்த டியூனை போட்டு காமிச்சு பாட்டு எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் அந்த ப்ரொடியூசர். சரி காலையில் வந்துருங்க அப்படிங்கிறாரு. காலையில் அந்த இயக்குனரோட ஆஃபீஸ் போனால் அந்த கதவு இருக்குல்ல, அது 11 மணிக்கு பப்பரப்பான்னு திறந்து கிடந்திருக்கு ஃப்ளாட்டோட கதவு. ஏன்னா கதவு திறந்துருக்கு, ஆஃபீஸு நல்லா லட்சுமணமாக குளிச்சு கிழிச்சு ரெடியாக இருக்காங்க போல், பாட்டு எழுதுறதுக்கு அதை டியூன் போட்டு காட்டி தொழில் பக்தியோடு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க போல் அப்படின்னு ப்ரொடியூசரும் கவிஞரும் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனால் ஒரு சோஃபாவில் ஒருத்தன் அப்படியே படுத்து கிடக்குறான் மல்லாக்கா, நைட்டு குடிச்சவன் மட்டை எந்திரிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தரையில் ஒருத்தன், அந்த பக்கம் பார்க்கனா அங்கே ஒருத்தன். இதனடா வம்பா போச்சுன்னு கிச்சன் பக்கம் போனால் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கீழே வந்துட்டானான்னு தெரியல, தண்ணி கேனோட கவுந்து கிடக்குறான் ஒருத்தன். சரி இயக்குனர் தான் எங்கே அப்படின்னா, அந்த மாஸ்டர் பெட்ரூமை திறந்தா அவர் அப்படி ஜாலியாக தூங்கிட்டு இருக்கார், ஷார்ட்ஸ் போட்டு கொரட்டை விட்டு அப்படின்னு. புரியுதாங்க? அந்த தயாரிப்பாளர் பார்த்துட்டு, ஐயோ இந்த இயக்குனரை வச்சு படம் எடுத்தோம்னா நம்மளை காலி பண்ணி போட்டுருவார் போல், அப்படி எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம் அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் அந்த கவிஞரையும் கூட்டிகிட்டு ஓடிட்டார். ஸோ இன்னொரு இயக்குனர், இது ஒரு பக்கம், இன்னொரு இயக்குனர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படமாக எடுப்பார். அதாவது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற இயக்குனர்கள்லாம்
படைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வேற மாதிரி கொடுப்பாங்க. அடரா என்னடா இப்படி ஒரு படைப்பாளியாக இருக்காரு இவரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வேற மாதிரி நடந்துப்பாங்க. அந்த இயக்குனர் வந்து அவரோட அசிஸ்டன்ஸ் யாராவது வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ட்ரிம் பண்ணி ஷர்ட்லாம் இன் பண்ணி ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ்லாம் போட்டு பெல்ட்லாம் போட்டு ஷூலாம் போட்டு பந்தாவாக ஷூட்டிங் காலையில் வந்தாருன்னா அப்படியே பார்ப்பாராம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் முடிஞ்சோன்னே இங்கே வா அப்படின்னு வரோம் தனியாக கூப்பிட்டோன்னே, என்ன பேண்ட்டு சட்டை இன் பண்ணியிருக்க, ஷூவா சாக்ஸா அப்படின்னு வரோம். ஆமாம் சார். வாட்ச் வேறையா அப்படின்னு வரோம். முடியெல்லாம் களைச்சி விட்றா அப்படின்னு வரோம். சார் கலடா முடிய அப்படி கையை விட்டு அப்படின்னு வரோம். இப்படி இப்படி இப்படின்னோடனே சட்டையை இன் பண்ண சட்டையை வெளியில் எடுத்து விடு. எடுத்துவிட்டேன் சார். ஷூ வேறு கழட்டு, ஷூ அந்த ஓரமாக வை சார். அப்புறம் செருப்பு சார். செருப்பு இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டேன் நீனே, ஓ வேலையை பாரு இப்போ பார் அப்படின்னு வரோம். அந்த மாதிரி அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராவது நல்லா வந்துட்டாங்கனாலே அவருக்கு பிடிக்காது. அதே இயக்குனர் யாராவது ஒரு 4-5 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒன்றா கூடி தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து மெதுவாக அப்படியே பார்த்துட்டே இருப்பாராம். பார்த்துட்டு கட 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 கடன்னு நக்கத்தில் நடந்து போனோன்னே இயக்குனர் பக்கத்தில் வந்தால் எப்போவுமே பேசிகிட்டு இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்ன செய்வாங்க, டக்குன்னு பேச்சு நிறுத்திடுவாங்கல்ல. பேச்சு நிறுத்தினா என்ன பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, என்னை பற்றி தானே பேசுனீங்க, என்னை பற்றி தானே பேசுனீங்க, சொல்லு கரெக்டாக சொல்லு, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு. நான் சார் உங்களை பற்றி நாங்கள் உண்மை நீங்கள் தான் பேசிட்டீங்க, நீங்கள் சிரிச்சதை நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தேன், நீங்கள் என்னை பற்றி தான் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அந்த இயக்குனர் சொல்லுவார். இதெல்லாம் வந்து இன்னொரு இயக்குனர், இது வேற, இது அடுத்த கதை. அந்த இயக்குனர் எப்படின்னா அவரோட படைப்புகள் நம்ம சொல்கிறது வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அந்த இயக்குனர் யாருன்னு. அதாவது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல சேர்க்கறதுக்கு, ஆள் சேர்க்கறதுக்கு, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எப்படி போகணும் அப்படின்னா அதை அவர் போனவங்க வந்து அனுபவப்பட்டவங்க சொல்லி ஒருத்தன் போயிருக்கான், அவன் செலக்ட் ஆகிட்டான். என்ன அப்படின்னா பக்காவாக பேண்ட் ஷர்ட்டு மின் பண்ணி நல்ல கவிதை எழுத தெரியும், கதை எழுத தெரியும். சார் இந்த நாவல் எழுதியிருக்கேன், சார் இந்த கதை எழுதியிருக்கேன், நான் இந்த இடத்துல விஜே இருந்திருக்கேன், ஆர்ஜே இருந்திருக்கேன், இதெல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கேன். ஆர்ஜேவா விஜேவா அப்படின்னு துரத்து விட்டு வரோம். அவர்கிட்ட போகிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சி ஒருத்தன் சொல்லியிருக்கான், அவர்கிட்ட போறியா அசிஸ்டன்ட் செய்கிறதுக்கு, ஆமாம் அப்படின்னு. இந்த மாதிரி போ அப்படின்னுக்கான். எந்த மாதிரி சொல்கிறது கேட்டு போ, நாளைக்கு காலையில் செலக்ட் ஆயிடும் அப்படின்ட்டு இருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் காலங்கத்தால் அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அடுத்த நாள் யார் வந்திருக்கா அப்படின்னோடனே முதல் ஆளாக அவன் உள்ளே வந்து நின்றுருக்கான். உள்ளே வந்து நின்னோன்னே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் செம்பட்டு அடிச்சு, பல்லெல்லாம் கரை அடிச்சு, ஒரு மாதிரி காது இது எல்லாத்தையும் கருப்பு பூசி, சார் நான் வத்தலை குண்டுலேருந்து வரேன் சார், என்னை சேர்த்திப்பீங்களா சார் அப்படின்னுவான். யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க சினிமாவில். பேசிக்கிட்டே போகலாம், இன்னைக்கு இது போதும். கதை வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு சொல்ல போனால் வந்து பல இயக்குனர்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறி போலையே, உண்மையிலே சொன்னேன். தண்டவாளத்தில் ஏற்றணும்னா எத்தனையோ ஏற்றலாம், இன்னைக்கு இது போதும், மறுபடியும் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். உதவி இயக்குனர் படுற கஷ்டத்தை டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நன்றி.